இப்போ பாருங்க லக்கணத்தில் பாவக்கிரகம் உட்காருது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி இருக்கு அல்லது செவ்வாய் சனி பாக்கு அப்படின்னா போராட்டத்தை சந்திச்சு பெரிய கஷ்டங்களை சந்திச்சு மேலே வருவார். ரெண்டு பாவி என்னைக்கு பார்த்தாலும் அவருக்கு டாப்பு தான். அவர் வெளியூர் போயிருப்பாரு, உறவுகளை பிரிஞ்சிருப்பாரு, ஆரம்பத்தில் சிரமங்களை சந்திச்சிருப்பாரு, அவருக்கு பல சோதனைகளை சந்திச்சவராக இருப்பார், வறுமையை சந்திச்சேன்னு சார்பார், தலை சம்பந்தமான தொந்தரவு இருக்கு சார்பார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். யோகம்ங்கிற விஷயத்தில் ஒரு தடவை கொடுக்கும். ரெண்டு பாவிகள் சேரும் பொழுது -8 +++ அது கொடுத்துரும். அபரிதமாக இவர் வாழ்க்கையில் எந்திரிச்சே வரமாட்டார் நினைப்பாங்க, டபக்குன்னு மேலே வந்துடும். நான் சொல்ல புரியுதா? புரியுது. பின்னாடி கொஞ்சம் காலம் பாதி வாழ்க்கையை கெடுக்கும், அவ்வளோதான். வெளியூரில் போய் புகழ் அடைஞ்சேன்னா லக்கணத்துக்கு 2 பாவி தொடர்பு இருக்கும். ஏன்னா லக்கணம்ங்கிறதே உங்களுக்கு வந்து ஹெட்டு. இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கணுமே தவிர அது வராது. ஒரு பாவியும் சுபரும் இருக்கு. அது கேட்கணும். அடுத்த கேள்வி அதான் நினைச்சேன். ஒரு பாவி இருக்கு, ஒரு சுபர் இருக்கு. கொஞ்ச நாள் கஷ்டம், கொஞ்ச நாள் அது முன்னாடி இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம். பயங்கரமான கஷ்டம், அதுக்கப்புறம் மேலே வந்தேன். ஒரு பாவி ஒரு சுபர், ஐயோ கொஞ்ச நாள் பாடுபட்டு அப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டேன். ரெண்டு மிக்ஸ் பண்ணி சொல்லுங்க. இப்படி தான் நீங்கள் பலன் எடுத்து சொல்லணும்.